everybody, welcome to Vedantu. நான் உங்க Shravanee Ma'am. Second midterm நம்ம எதிர்பார்க்காத விட ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லயே மேத்ஸ்க்கு அடுத்து நம்ம ரொம்ப டஃபா ஃபீல் பண்றது கெமிஸ்ட்ரி தான். பிகாஸ் கெமிஸ்ட்ரிக்கு இந்த மிட்டம்ல இருக்கிற போர்ஷன்ஸும் நமக்கு அதிகமா இருக்கு இல்லையா? பிகாஸ் நமக்கு 5 சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு. சாப்டர் 5, சாப்டர் 9, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10 இருக்கு, and then 13 இருக்கு, 14 இருக்கு. இதுல 13, 14 நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க, which is the organic chemistry. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்டர் 5ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஹாஃபை குயிக்காக அடுத்த ஒரு 20 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ணிட போகிறோம். லைவ் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணி தரப்போகிறேன். ஸோ இப்போவே என்ன பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் படிக்கலனாலும் சரி, 10th வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க, 11th வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிருப்போம் நம்ம. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களில் நிறையா பேர் அப்படி தான் இருந்திருப்பீங்க, ஏன் நான் கூட அப்படி தான் இருந்தேன். பட் இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நம்ம எல்லாருமே எடுத்துப்போம், சூப்பராக படிக்க ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னாலே ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்லேயே நம்ம சூப்பராக மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இப்போலேருந்து படிக்க போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி டு ஸ்டடி அப்படின்னு, சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அண்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுதா, வேறு என்னென்ன ஹெல்ப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் தேர் ஃபார் யூ. இந்த செகண்ட் மிட்டமில் நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயவு செய்து என் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ வாட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைட், சாரி why is sodium hydroxide much more water soluble than chloride அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, விச் இஸ் NaOH. NaOH வந்து ஏன் குளோரைடு கூட குளோரைடை கம்பேர் பண்ணுறப்போ வாட்டர் சாலபிளாக இருக்குது, தண்ணி கூட பயங்கர சாலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்ட போகிறேன். பப்ளிக் எக்ஸாமில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த NaOH பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, இதில் OH அயான் இருக்குல்ல, இந்த OH அயானை அது வந்து டொனேட் பண்ணிடும், அதனால தான் இதை பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சின்ஸ் இந்த NaOH கம்ப்ளீட்டாக Na+ஆகவும் OH- டிசோசியேட் ஆகிடும், அதனால தான் அதை ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், வீக் பேஸ்ன்னு சொல்லலை. இட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் டு கிவ் ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷன். சின்ஸ் நம்ம NaOH வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னால அது வாட்டர் கூட கம்பைன் ஆகி நமக்கு ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷன் கிடைக்குது, சரியா? ஸோ இப்போ அதோட ஃபார்முலா எழுதலாமா? NaOH.H2O, அதாவது ஹைட்ரேட்டட். நம்ம அது கூட வாட்டரை ஆட் பண்ணுறோம், அதுதான் ஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி NaOH.2H2O, ஈஸி தான்ப்பா. NaOH தண்ணி கூட ஏன் சேருதுன்னு கேட்குறாங்க. அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஸோ தண்ணி கூட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுது. அதோடைய ஃபார்முலா தான் எழுதுகிறோம், NaOH.H2O, NaOH.2H2O. புரிஞ்சுதா? With the liberation of large amount of heat due to intense hydration. ஸோ பயங்கரமாக அந்த வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டதுனால, வாட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதான் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மச் ஹீட் வந்து நமக்கு எவால்வ் ஆகுது, சரியா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நமக்கு இதில் வந்து என்ன ஆகுது, லிபரேட் ஆகுது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் அ டெலிக்வசன்ட் சாலிட். டெலிக்வசன்ட் சாலிட்னா என்னது, ஈஸியாக அது வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகிடும், அதாவது லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும், சரியா? அதோடைய எபிலிட்டி டு கன்வெர்ட் இன்டு லிக்விட் வந்து அதிகமாக இருக்குது, விச் இஸ் வாட்டர் அதை அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த ஆல்கலி மெட்டல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, நம்ம சோடியமை தான் சொல்கிறாங்க. அந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு, விச் இஸ் நத்திங் பட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, அது ஈஸியாக லிக்விடாக மாறிடுறதுனால இந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு, விச் இஸ் நத்திங் பட் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, 36 gram of NaCl dissolves in 100 gram of water. So 100 gram of waterல 36 gram of sodium chloride வந்து நமக்கு dissolve ஆகுது, அதாவது soluble-ஆ வந்து இருக்கு. The solubility does not increase with increase in temperature. இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த NaCl உடைய வாட்டர் சாலிபிலிட்டி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படி சொல்லி கிரியேட்டிவ் 1 மார்க்கில் பப்ளிக்கில் கொஷின் கேட்கலாம். ஆகாது, சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு வாட்டி குயிக்காக ரீகால் பண்ணிடலாமா? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்.
அது நம்ம வாட்டர் கூட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் ஆல்கலி சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது which is NaOH.H2O NaOH.2H2O ஓகே இப்படி இந்த ஹைட்ரேஷன் நடக்கிறப்போ இன்டென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியில லிபரேட் ஆகுது அண்ட் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a deliquescent solid okay it is a deliquescent solid important term okay so இந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பேசிஸா இருக்கு அந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் 36 கிராம் ஆஃப் sodium chloride வந்து பாத்தீங்க அப்படினா 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகும் solubility temperature increase பண்ணா increase ஆகாது ஓகேவா படிச்சாச்சா என் கூடவே சேர்ந்து படிச்சாச்சா சூப்பர் அடுத்த क्वेश्चन பாருங்க write the chemical equations for the reactions involving in the Solvay process important question Solvay process மட்டுமே நமக்கு தனியா வந்து கேட்கலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் 2-3 வாட்டி இந்த ஒரு क्वेश्चन மட்டும் எழுதி பார்த்துட்டீங்கன்னா எழுதிடலாம் ஓகே Solvay process of preparation of sodium carbonate நம்ம வந்து prepare பண்ண போறோம் first இந்த processல என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கற தியரியை படிக்கலாம் public examல நீங்க either theory or reaction and reactionல இருக்கிற components உடைய names இது எழுதிட்டாலே உங்களுக்கு வந்து மார்க் வந்து வந்துரும் சரியா சோ நம்ம இப்போ இருக்கிற இந்த தியரி பார்ட் என்னன்னு பார்த்தலாம் in this process ammonia இருக்குலையா இந்த processல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ammonia is converted to sodium bicarbonate இதுதான் first step என்ன பண்றோம் அம்மோனியாவை sodium bicarbonate convert பண்றோம் எப்படி by passing excess carbon dioxide and sodium chloride excess னா என்னது அதிக amount of carbon dioxide sodium chloride நம்ம வந்து ஆட் பண்றோம் எதுல அம்மோனியால ஆட் பண்றோம் so that நமக்கு என்ன கிடைக்குது we are getting sodium bicarbonate சரியா இந்த ரியாக்ஷனை பாருங்க எனக்கு இங்க இருக்கு அம்மோனியா this is my ammonia NH3 இல்லையா so அம்மோனியா கூட I am adding water with carbon dioxide நமக்கு வந்து என்ன கிடைக்குது we are getting NH4 twice CO3 இப்போ அந்த ப்ராடக்ட் again நான் excess அப்படினு சொல்லிருக்கோம் again நான் water and carbon dioxide கூட ரியாக்ட் பண்றப்போ I get sodium bicarbonate ஓகே எனக்கு என்ன கிடைக்குது sodium bicarbonate கிடைக்குது குயிக்கா ஒரு பேப்பர் எடுத்து இந்த ரியாக்ஷனை நோட் டவுன் பண்ணிக்கோங்க 2-3 வாட்டி எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம எழுதிரலாம் Sodium bicarbonate thus formed reacts with what? Reacts with sodium chloride. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த sodium bicarbonate NaCl sodium chloride கூட react பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது இந்த NH4 இந்த Cl சேர்ந்து NH4Cl okay which is what நமக்கு என்ன கிடைக்குது it is reacting with sodium it gives sodium bicarbonate and ammonium chloride நமக்கு ammonium chloride சோடியம் பைகார்பனேட் நமக்கு இங்க கிடைக்குது புரிஞ்சுதா சோ நீங்க தியரி பார்ட் எழுதாட்டி பரவாயில்லை இந்த ரியாக்ஷன் பார்ட்டை கரெக்ட்டா வந்து எழுதிடுங்க gives precipitate heated and gives sodium carbonate இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் இந்த NaHCO3 எடுத்து நம்ம ஹீட் பண்றோம் இதை எடுத்து நம்ம ஹீட் பண்றப்போ we are getting Na2CO3 sodium carbonate carbon dioxide and then water so இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் மட்டும் நீங்க பாஸ் பண்ணி வீடியோவை இப்போவே பாஸ் பண்ணி 1 or 2 டைம்ஸ் எழுதி பாருங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படினு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி இந்த ப்ராசஸ் சொல்லிறேன் தியரி எழுதாட்டி பரவாயில்லை நீங்க இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் உடைய நேம்ஸ் எழுதி ஆன்சர் இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டாலே மார்க் வந்துரும் 2 டைம்ஸ் எழுதி பாருங்க ஞாபகம் இருக்கும் சரியா சோ சால்வே ப்ராசஸ்ல உங்க சோடியம் கார்பனேட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க நம்ம எதில இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அம்மோனியா எடுத்துக்கிறோம் சோ ஐ அம் டேக்கிங் அம்மோனியா சரியா சோ அம்மோனியாவை எடுத்து நம்ம என்ன பண்றோம் excess of carbon dioxide and then sodium chloride ல பாஸ் பண்றோம் இது ரெண்டு ஸ்டெப் இங்க கொடுத்திருக்குது சோ water with carbon dioxide கூட ட்ரீட் பண்றோம் first step second stepல என்ன பண்றோம் again water and carbon dioxide which is excess அப்படி நம்ம சொல்றோம் so we are getting the sodium bicarbonate எனக்கு நான் sodium bicarbonate எடுத்து sodium chloride கூட ட்ரீட் பண்றேன் so that I am getting finally sodium carbonate ஓகேவா clear-ஆ 1 or 2 times கண்டிப்பா எழுதி பாருங்க the ammonia used in this process can be recovered by treating the resultant ammonium chloride solution with calcium hydroxide so நம்ம இந்த ரியாக்ஷன்ல வந்து அம்மோனியா யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த யூஸ் பண்ண அம்மோனியாவை நான் திருப்பி எப்படி ரெக்கவர் பண்ணலாம் இந்த ரியாக்ஷன்ல இருந்து திருப்பி எப்படி நான் தனியா பிரிச்சு எடுக்கலாம் அப்படினா I am treating the product with ammonium chloride அந்த ammonium chloride தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது இல்லையா அத நான் calcium hydroxide கூட ட்ரீட் பண்றேன் இது வந்து உங்களுக்கு தனியா கூட கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்கலாம்
இதை வந்து தனியாக ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. என்னப்பா பண்ணுறோம், அந்த அமோனியாவை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறப்போ எனக்கு தனியாக வந்து அந்த அமோனியா வந்துடுது. ஓகே, ஸோ இப்போது இந்த கால்சியம் குளோரைடு வந்து நமக்கு இப்போது பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும். பிகாஸ் அமோனியா தனியாக பிரிஞ்சு வந்துடுது. ஓகேவா? எஸ். ஸோ இது ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். அடுத்த இடத்துல ரொம்ப ஈஸி தான். சரியா? an alkali metal X, ஓகே, ஒரு ஆல்கலி மெட்டல் இருக்குது X அப்படின்னு, ஃபார்ம்ஸ் அ ஹைட்ரேட்டட் சல்ஃபேட். ஹைட்ரேட்டட் சல்ஃபேட்னா என்ன, அதில் வாட்டர் வந்து ஆட் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த ஹைட்ரேட்டட் சல்ஃபேட்டுடைய ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ் தான் அந்த ஆல்கலி மெட்டல். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க, இஸ் த மெட்டல் மோர் லைக்லி டு பி சோடியம் ஆர் பொட்டாசியம். இந்த மெட்டல் வந்து நமக்கு சோடியமாக இருக்கலாமா இல்லை பொட்டாசியமாக இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டல் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறாங்க, இட் குட் பி சோடியம் ஒன்லி. அது வந்து சோடியம் தான். The extent of hydration of alkali metals is inversely proportional to size. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லுவேன் கீவேர்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அதுதான் இது. இப்போது ஹைட்ரேஷன்னா என்னப்பா, வாட்டர் ஆட் ஆகிற தன்மை, வாட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு தன்மை. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ், இது சோடியமாக இருக்கட்டும் பொட்டாசியமாக இருக்கட்டும், ரெண்டுமே என்னது, ஆல்கலி மெட்டல்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் தண்ணியில் கலக்கிற தன்மை வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு சைஸ். அப்போது சைஸ் அதிகமாக இருந்தால் அது சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கும், சைஸ் கம்மியாக இருந்தால் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சைஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள், லித்தியம் சோடியம் பொட்டாசியம். அப்போது இருக்கிறதுலே பொட்டாசியம் தான் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம சோடியமுக்கும் பொட்டாசியமுக்கும் தானே அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொட்டாசியம் பெருசாக இருக்குது, அப்போ அதோடைய சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கும். சோடியம் சின்னதாக இருக்குது, அப்போ அதோடைய சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சின்ஸ் த சைஸ் ஆஃப் சோடியம் இஸ் லெஸ் தேன் பொட்டாசியம், பொட்டாசியம் தான் சூப்பராக ஹைட்ரேட் ஆகும். ஏன்னா சைஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஹைட்ரேஷன். இப்போ த ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, செம ஈஸி. அவங்க கொடுத்துருக்காங்கல்ல கொஷின், அதில் எக்ஸுக்கு பதிலாக சோடியம் போடு, அவ்வளோதான். அதில் எக்ஸுக்கு பதிலாக சோடியம் போட்டு அதே ஃபார்முலாவை எழுதிருங்க, சிம்பிள். ஸோ இப்போ கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற மெட்டல் வேறு ஒன்றும் இல்லை, சோடியம் தான் அந்த மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விச் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து என்னது, இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரேஷன், இந்த ஹைட்ரேஷன் ஆகிற தன்மை எதை பேஸ் பண்ணி இருக்குது, சைஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. அப்போ அந்த சைஸ் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ சைஸ் கம்பேர் பண்ணுறப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ பொட்டாசியம் பெரிய சைஸாக இருக்குது, சோடியம் கம்மி சைஸாக இருக்குது. அப்போ சின்ன சைஸாக இருக்கிற சோடியமுடைய ஹைட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதோடைய ஃபார்முலா எழுதுறோம். ஃபார்முலா சிம்பிளா எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். டோப்பர் இந்த கொஸ்டின்லேயே மாற்றி போட்டால் போகிறோம். நிறையா பேர் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறீங்க. படித்தா இதெல்லாம் செம ஈஸி, 2 மார்க்கு ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், write a balanced chemical equation for each of the following chemical reactions. ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதோடைய பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ரியாக்ஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, லித்தியம் மெட்டல் வித் நைட்ரஜன் கேஸ் கிவ்ஸ் லித்தியம் நைட்ரைடு. ஓகே, ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நான் வரிசையாக வந்து எழுதுகிறேன், அதுக்கப்புறமா தான் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது கொஷின் பா, lithium metal அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் lithium metal. ஓகே, இட் இஸ் ரியாக்டிங் வித் நைட்ரஜன் கேஸ். நான் பாருங்கள் இங்கே நைட்ரஜன் போட்டுட்டேன். ஸோ லித்தியம் நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, லித்தியம் நைட்ரைடு கிடைக்குது, விச் இஸ் Li3n. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ என் கூடவே சேர்ந்து படி, லித்தியம் Li மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள் நான் அதை பேலன்ஸே பண்ணாமல் இந்த ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்கள். லித்தியம் நம்மளுடைய சோடியம் நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ தட் ஐ எம் கெட்டிங் Li3n. ஓகே, Li3n. இப்போ நான் இதை என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்களேன், நைட்ரஜன் இங்கே வந்து 2 இருக்குது. நான் பாருங்கள் வேறு கலரில் பேலன்ஸ் பண்ணுறேன், பட் இந்த ரியாக்ஷன் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நைட்ரஜன் 2 இருக்குப்பா, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே 2 போட்டுக்கணும். இப்போ லித்தியம் பாருங்களேன், 3 × 2 6 வருது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 6 எடுத்து இங்கே போட்டுப்பேன். ஸோ ஐ காட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். கிளியர்? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்டிங் சாலிட் சோடியம் பைகார்போனேட் gives
சோடியம் கார்போனேட். சரி, அவங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா சாலிட் சோடியம் பைகார்போனேட் எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா, சாலிட் பைகார்போனேட் நம்ம எடுத்துக்கிறோம், சோடியம் பைகார்போனேட். அதில் பை போய் நமக்கு வெறும் சோடியம் கார்பனேட் மட்டும் தான் கிடைக்குது. எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நம்ம வந்து எழுதலாமா? NaHCO3 சோடியம் பைகார்பனேட் நம்ம எடுத்துட்டோம். இதை ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகுது. வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகுது. ஸோ எனக்கு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டராக வெளியில் போகணும். வித் எனக்கு என்ன கிடைக்குது இங்கே? Na2CO3. Na2CO3 அதாவது which is the sodium carbonate. எனக்கு sodium carbonate கிடைக்குது. இதுதான் மெயின் ஆன்சர். சரியா? So with the evolution of carbon dioxide and water. With the evolution of carbon dioxide and water. சரியா? இப்போ நம்ம ஜஸ்ட் பேலன்ஸ் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, கார்பன் 2 இருக்குது, அண்ட் ஆக்சிஜனும் டபுள் த குவான்டிட்டி இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல 2 போட்டுக்கிறேன். புரிஞ்சுதான்? சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சோடியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லித்தியம் நைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணால் லித்தியம் நைட்ரேட் கிடைக்கும், Li3N கிடைக்கும். சோடியம் பைகார்பனேட் மட்டும் ஹீட் பண்ணோம்னா சோடியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, ருபீடியம் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் ருபீடியம் ஆக்சைடு. எப்படி பார்க்கலாமா? இதோ பாருங்க, ஐ ஹாவ் ருபீடியம் ஹியர். ஆர்பி என்னுடைய ருபீடியம் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு, RbO2. ஓகே, RbO2 சூப்பர் ஆக்சைடு. ஏன்னா இந்த இடத்துல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேறு, அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ருபீடியம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது? ருபீடியம் ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு கிடைக்குது. கிளியர். அடுத்து சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஐ எம் டேக்கிங் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH எடுத்துக்கிறோம் நம்ம, KOH எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் ரியாக்டிங் வித் வாட்? இட் இஸ் ரியாக்டிங் வித் கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு. ஓகே, ஸோ டு கிவ் வாட் அப்படின்னு தான் நமக்கு இப்போ தெரியணும். டு கிவ் பொட்டாசியம் கார்போனேட், டு கிவ் பொட்டாசியம் கார்போனேட். ஈஸிப்பா. KOH அதாவது நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. we are getting potassium carbonate, K2CO3 with the elimination of water, with the elimination of water. so ஈஸிப்பா. K2CO3 இதோ பார், பொட்டாசியம் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே போய் 2 போடுறேன். 2 போட்டாலே பேலன்ஸ் ஆகிடுது ஈஸியாக. சரியா? பெருசாக இந்த கொஷின் மாற்றிலாம் கேட்க மாட்டாங்க. புக் பேக்கில் இருக்கிற இந்த கொஷினை கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, அடுத்து ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு. எப்படி பார்க்கலாமா? அவங்க கொஷினில் வந்து ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன், CaCO3 எடுத்துக்கிறேன். ஐ எம் கெட்டிங் CaO and CO2. ஸ்டாண்டர்டான ஒரு ரியாக்ஷன். கால்சியம் கார்பனேட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம்னா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் தான் கிடைக்கும், CaO and CO2. 2-3 வாட்டி எழுதி பார்த்தா ஈஸிப்பா. அடுத்து ஹீட்டிங் கால்சியம் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு. இப்போ நம்ம கால்சியம் எடுத்துக்கிறோம், அதை ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். எப்படி தெரியுமா இந்த ரியாக்ஷன்? நான் பேலன்ஸ் பண்ணாமல் எழுதி காட்டுறேன். ஓகே, ஸோ கால்சியம் எடுத்துக்கிறேன் நான். ஐ எம் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன். ஓகே, ஐ எம் டேக்கிங் கால்சியம், ஐ எம் ரியாக்டிங் இட் வித் ஆக்சிஜன். ஸோ எனக்கு கால்சியம் ஆக்சைடு வேணும்ப்பா, CaO வேணும். CaO கால்சியம் ஆக்சைடு, திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, அங்கே ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே நான் 2 போடுறேன். அப்போ இங்கே கால்சியம் 2 ஆகிடுச்சு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்? திருப்பி 2 போடுவேன். அவ்வளோதான் பேலன்சிங். அந்த ரியாக்ஷனை கரெக்டாக நீங்கள் எழுதிடணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ டிஸ்கஸ் ப்ரீஃப்லி தான். ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்க என்ன பண்ணலாம்? இதே வீடியோவை நீங்கள் 2x ஸ்பீடில் பார்க்கலாம். இதே வீடியோவை 2x ஸ்பீடில் பார்த்துட்டிங்கன்னா ரீகால் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் ப்ரீஃப்லி த சிமிலாரிட்டி பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது, பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். நல்லா லிசன் பண்ணுங்கள். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். ஓகே, ஸோ பெரிலியம் குளோரைடு ஃபார்ம்ஸ் அ டைமரிக் ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய பெரிலியம் குளோரைடு இருக்கு இல்லையா, BeCl2, அது வந்து ஒரு டைமர் ஃபார்ம் பண்ணும். மோனோமர், ஒரே ஒரு காயின் மட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரு மோனோமர் அப்படின்னு சொல்லலாம். காயின் மேலே 2 காயின் வச்சா டைமர், 3 வச்சா
ட்ரைமர், நிறையா வச்சுட்டே போனால் பாலிமர். லைக் ஒரு செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். டைமர்னா 2 காம்பவுண்ட்ஸ் நமக்கு அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ இந்த பெரிலியம் குளோரைடு இருக்குல்ல, அது வந்து நமக்கு டைமர் வந்து ஃபார்ம் பண்ணும். எந்த மாதிரி? லைக் அலுமினியம் குளோரைடு. பிரிட்ஜிங் எலிமெண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும், பிரிட்ஜ் பண்ணி டைமர் ஃபார்ம் பண்ணும். எது? அலுமினியம் குளோரைடும் டைமர் ஃபார்ம் பண்ணும், பெரிலியம் குளோரைடும் டைமர் ஃபார்ம் பண்ணும். ஆனால் பெரிலியம் குளோரைடு ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர் இன் அடிஷன் டு டைமர். அலுமினியம் குளோரைடு வந்து டைமர் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும், சரியா? ஆனால் பெரிலியம் குளோரைடு டைமரும் ஃபார்ம் பண்ணும், பாலிமரும் ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். அகெயின் நான் சொல்கிறதுக்கு அதில் வாங்கிக்கோ. அலுமினியம் குளோரைடு வந்து நமக்கு டைமர் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும், ஆனால் பெரிலியம் குளோரைடு டைமரும் ஃபார்ம் பண்ணும், பாலிமரும் ஃபார்ம் பண்ணும். ஓகே, போத் ஆர் சால்பிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஆர்கானிக் சால்வெண்ட் என்ன? சால்வெண்ட் அப்படிங்கிறது ஒரு லிக்விட், லைக் நம்ம எதில் போட்டு கலக்கிறோமோ அதானே சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் சால்வெண்ட்னா கண்டிப்பாக கார்பன் இருக்கணும். தண்ணி ஆர்கானிக் சால்வெண்ட்டா? இல்லை, இன்ஆர்கானிக் இல்லையா? ஆனால் பென்சீன், டொலுவீன் இதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட். ஸோ பெரிலியம் குளோரைட்னாலும் சரி, அலுமினியம் குளோரைட்னாலும் சரி, ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சால்பிளாக இருக்கும். அண்ட் தென் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் லீவிஸ் ஆசிட், ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு லீவிஸ் ஆசிட்ஸ் தான். பெரிலியம் ஹைட்ராக்சைட்ஸ் dissolve in excess of alkali and give berylate ion. தோ பாருங்க, நம்மளுடைய and hydrogen as aluminum hydroxide which gives aluminate ion. எப்படி பெரிலியம் வந்து excess of alkali கூட சேர்ந்து பெரிலேட் அயான் ஃபார்ம் பண்ணுதோ, அதே மாதிரி அலுமினேட் அயான், அலுமினியமும் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கிறது சிமிலாரிட்டிஸ் இல்லையா? சிமிலாரிட்டிஸ் படிச்சுட்டு இருக்கோம். பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே, தே ஆர் ஸ்ட்ராங் லீவிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? லீவிஸ் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். ஃப்ளூரின் கூடலாம் அழகாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போத் பெரிலியம், அலுமினியம் இவங்க எல்லாருமே they have strong tendencies to form complexes. Both beryllium and aluminum hydroxides are amphoteric in nature. Amphoteric na என்ன? What do you mean by amphoteric? Acid ah, base ah, both acid and base ah, illa neither acid nor base ah? Let me know in the comment section. ஸோ தட் இந்த வீடியோ யார் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் கவனிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் தெரியாதோ இதோடைய பார்ட் 2ல் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரியா? ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, பெரிலியமாக இருக்கட்டும், அலுமினியம் ஹைட்ராக்சைட், பெரிலியம் ஹைட்ராக்சைட், BeOH, ஓகே? ஸோ நம்மளுடைய பெரிலியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் ஏன் ஆம்ஃபோடெரிக்காக இருக்குது அப்படிங்கிறது தனி கொஷின். பட் போத் ஆர் ஆம்ஃபோடெரிக் இன் நேச்சர். அதுக்கு ஆம்ஃபோடெரிக்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம், அதாவது நம்மளுடைய பெரிலியம் கார்பைட் லைக் அலுமினியம் கார்பைட், ஓகே? இவங்க அலுமினியம் கார்பைட், பெரிலியம் கார்பைட் எல்லாமே இட் கிவ்ஸ் மீத்தேன் ஆன் ஹைட்ராலிசிஸ். நீங்கள் வாட்டர் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மீத்தேன் கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரிலியம் கார்பைடு எடுத்துக்கிறீங்க, இல்லைனா அலுமினியம் கார்பைடு எடுத்துக்கிறீங்க, அதை எடுத்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மீத்தேன் கிடைக்கும். நான் இந்த கொஷினை திருப்பி ரிவைஸும் பண்ணுறேன், டோன்ட் வரி. போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் are rendered passive by nitric acid. ஸோ நம்ம நைட்ரிக் ஆசிட் கூட என்ன பண்ணலாம்? இது ரெண்டு பேருமே ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை கம்மி பண்ணிடும். அதுதான் நம்ம ரெண்டர்ட் பாசிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் ரெண்டர்ட் பாசிவ் பை நைட்ரிக் ஆசிட். மாற்றி போட்டுறாதீங்க நைட்ரஸ் ஆசிட்லாம். தேர் சார்ஜ் பர் யூனிட் ஏரியா அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி are almost similar. Okay, so charge per unit area and then electronegativity. Electronegativity அப்படினா என்னது? What is electronegativity? The tendency to attract the shared pair of electrons. Tendency to attract the shared pair of electrons. Electrons pull பண்ற ஒரு தன்மையை தான் electronegativity அப்படின்னு சொல்றோம். Of both வந்து நமக்கு ஏறத்தாழ ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக சிமிலாரிட்டிஸ் பார்த்துடலாமா? சிமிலாரிட்டிஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்சஸ் கேட்கல. பெரிலியம் குயிக்காக சொல்லித்தரேன், நல்லா லிசன் பண்ணிக்கோ, சரியா? பெரிலியம் குளோரைட் டைமரிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். எப்படி? அலுமினியம் மாதிரியே. அலுமினியம் குளோரைட் டைமர் ஃபார்ம் பண்ணும், பெரிலியம் குளோரைடும் டைமர் ஃபார்ம் பண்ணும். ஆனால் பெரிலியம் குளோரைட் பாலிமரும் ஃபார்ம் பண்ணும்.
பாலிமரும் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அண்ட் ரெண்டு பேருமே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் சூப்பராக டிசால்வ் ஆவாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கான லிவிஸ் ஆசிட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, பெரிலியம் ஹைட்ராக்சைடு நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணுறப்போ பெரிலேட் கிடைக்குது. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? சாரி, அலுமினியம் ஹைட்ராக்சைடு எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணுறப்போ அலுமினேட் கிடைக்குது. அண்ட் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். அண்ட் ரெண்டு பேருமே ஆம்ஃபோட்டரிக் இன் நேச்சர். அண்ட் நம்மளுடைய மீத்தேன் கொடுக்கும் ஹைட்ராலிசிஸ். நம்மளுடைய பெரிலியம் கார்பைடு அலுமினியம் கார்பைட்லாம் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா வி கெட் மீத்தேன். பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் rendered passive by nitric acid and அது ரெண்டுத்துடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். அடுத்த question ரொம்ப important. Give the systematic names for the following: milk of magnesia, lye, lime, caustic potash, washing soda and then soda ash, trona கேட்டிருக்காங்க. சரியா? So milk of magnesia, MgOH twice. Okay, எப்படி படிக்கணும்? MgOH twice, magnesium hydroxide. Okay, so milk of magnesia நம்ம எதை சொல்றோம்? magnesium hydroxide தான் சொல்றோம், MgOH twice. ஓகே, லை அப்படி நம்ம எதை சொல்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சொல்றோம். சோப்பெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வி ப்ரிப்பேர் சம்திங் கால்ட் அஸ் லை. நம்ம குளிக்கிற சோப்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஸோ அந்த லையுடைய ஃபார்முலா என்னது? NaOH. நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஓகே, வில் டிசால்வ் இட் இன் வாட்டர். சோடியம் ஹைட்ராக்சைடு. லைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ லைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, calcium hydroxide, CaOH twice. It is calcium hydroxide, CaOH twice. Okay, caustic potash அப்படின்னு சொல்றோம் இல்லையா? caustic soda, caustic potash னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? KOH, potassium hydroxide, which is potassium hydroxide. washing soda கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இல்லை கண்டிப்பா. வாஷிங் சோடா வந்து சோடியம் கார்போனேட், ஆனால் அதில் என்ன இருக்கும்? தண்ணியும் இருக்கும். அதனால தான் Na2CO3.10H2O ஹைட்ரேட்டடாக இருக்குது, அதில் தண்ணி ஆட் ஆகியிருக்கு. Na2CO3.10H2O. சோடா ஆஷ், Na2CO3 which is anhydrous sodium carbonate. பசங்களா, anhydrous அப்படின்னா என்ன? What do you mean by anhydrous? Anhydrous அப்படின்னா no water or no moisture, ட்ரை அப்படின்னு அர்த்தம். சரியா? அதில் வாட்டர் கிடையாது, அதில் மாய்ஸ்சர் கிடையாது, ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோடியம் கார்பனேட் தான் சோடா ஆஷ். ட்ரோனா அப்படின்னா என்னது? ஸோ ட்ரோனா வந்து என்ன தெரியுமா? சோடியம் அண்ட் செக்யூ கார்போனேட் டைஹைட்ரேட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா Na2CO3 which is நம்மளுடைய சோடியம் கார்போனேட் எழுதிக்கிறோம். Na2CO3, NaHCO3. ஓகே, வித் 2H2O. இது பேர் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஒரு 2-3 வாட்டி படித்து பாருங்கள், இட் வில் பி ஓகே, ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ட்ரோனா எழுதி பாருங்க, இதுதான் இதோடைய கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகே, substantiate lithium fluoride has the lowest solubility among group 1 metal fluoride. group 1 metal fluorides-ல அவங்க என்ன சொல்றாங்க? இருக்கிறதுலயே லித்தியம் ஃப்ளூரைடுக்கு தான் நமக்கு solubility கம்மின்னு சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஒரு क्वेश्चनல படிச்சிருக்கோமே. என்னது ஞாபகம் இருக்கா? சைஸ் வச்சு படிச்சோம் இல்லையா? லித்தியம் தான் இருக்கிறதுலே சின்னதா இருக்கு. சைஸ் ஆஃப் லித்தியம் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அது சாலிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ லித்தியம் ஃப்ளூரைடு இஸ் அ கோவேலண்ட் காம்பவுண்ட். கோவேலண்ட் காம்பவுண்ட் என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கோவேலண்ட் பாண்ட். இந்த கோவேலண்ட் பாண்ட் இருக்கிற எல்லா காம்பவுண்டுமே கோவேலண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். whereas other fluorides are ionic compounds. ionic compound அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் கிட்ட, அதாவது எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும், ஒன்று கிட்ட அதிகமாக இருக்கும், லைக் giving or taking electrons மூலமாக ஃபார்ம் ஆகிறது அயானிக் காம்பவுண்ட். பட் நம்ம லித்தியம் ஃப்ளூரைட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ லித்தியம் ஃப்ளூரைட் கோவேலண்ட், இதே சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஃப்ளூரைட்ஸ்லாம் அயானிக் காம்பவுண்ட். சைஸ் ஆஃப் லித்தியம் ப்ளஸ் உடைய சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. லித்தியம் இப்போ ஏமா இங்கே லித்தியம் ப்ளஸ்ன்னு எழுதுறீங்க? ஏன்னா இங்கே பாரு, LiF எப்படி இருக்கும்? Li ப்ளஸ் F மைனஸ் இல்லையா? ஸோ அதனால தான் Li ப்ளஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். லித்தியம் ஹேஸ் ஹை போலரைசிங் எஃபெக்ட் பவர். போலரைசிங் அப்படின்னா என்னதுப்பா? ரெண்டு சார்ஜ். ஓகே, ஸோ ரெண்டு சார்ஜ்
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஒரு காம்பவுண்டில் இருக்கிறத தான் நம்ம போலரைசிங் பவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லித்தியம் வந்து நல்ல பாசிட்டிவ் சார்ஜ், ஃப்ளூரின் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதோடைய போலரைசிங் பவர் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பார்த்துருக்கீங்க இல்லையா, மாவு கட்டெல்லாம் நம்ம கையில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நிறையா பொம்மைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலரில் இருக்கும், அதெல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஓகே, ஸோ த லார்ஜஸ்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இன் த பில்டிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் ஆஸ் பிளாஸ்டர்ஸ். ஸோ நிறையா இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் மாளிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப்லலாம் சீலிங்கில் ஒரு மாதிரி ஆர்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே, ஒயிட் கலரில் பார்த்துருப்பீங்க ஆர்ட் மாதிரி, அதெல்லாம் என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் immobilizing the affected part where organ there's may bone fracture or sprain. நமக்கு கை கால் ஏதாவது இப்போ இங்கே கையில் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கையை நவுத்தக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், நல்லா ஸ்டிஃபாக கையை வச்சுருக்கணும். அப்படின்னா மாவு கட்டு போடுவாங்கல்ல, அது வந்து என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். இட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு இன் டென்டிஸ்ட்ரி, பல்லு. ஓகே, ஸோ டென்டிஸ்ட்ரி இன் ஆர்னமெண்டல் ஒர்க் ஃபார் மேக்கிங் கேஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அண்ட் பர்ஸ்ட். ஸோ நிறையா வந்து ஸ்டாச்சு சிலைகள் செய்கிறதுக்கு அண்ட் தென் பல்லெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா டே டு டே அப்ளிகேஷன்ஸ் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு இருக்குது. இந்த பர்டிகுலர் சாப்டரில் நிறையா யூசஸ் இருக்குப்பா. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மட்டும் இல்லை, ஜிப்சமோட யூசஸ் இருக்குது, நிறையா யூசஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. Beryllium halides are covalent whereas magnesium halides are ionic. Why? This question is also some important. பப்ளிக்ல கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, பெரிலியம் ஹாலைட்ஸ் வந்து கோவேலண்ட். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பெரிலியம் ஹாலைட் வந்து கோவேலண்ட் ஆனால் மெக்னீஷியம் ஹாலைட் வந்து அயானிக், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பெரிலியம் ஹாலைட்ஸ் ஆர் கோவேலண்ட் டியூ டு smaller size and high ionization energy of beryllium. Beryllium உடைய smallest size and அதுடைய ionization energy. Ionization energy னா என்னது, ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அதான் ionization energy. அது பெரிலியம்க்கு அதிகமாக இருக்கு. அடுத்து magnesium halides are ionic due to their larger atomic size. மெக்னீஷியம் உடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் தென் அயனைசேஷன் எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த கொஷின் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று சைஸ் அண்ட் தென் அயனைசேஷன் எனர்ஜி. பெரிலியம் எப்படி இருக்குது, நமக்கு ஸ்மாலர் சைஸாக இருக்குது. இதே மெக்னீஷியம் சைஸ் அதிகமாக இருக்குது. பெரிலியம் உடைய அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது, மெக்னீஷியமோட அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. பாஸ் பண்ணி இந்த கொஷினை படித்து முடிச்சிருங்க இப்போவே. ஓகே, எஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஷின்ஸ் படிப்போம். பட் அதுக்கு முன்னாடி எனக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, புரிஞ்சுதா, அண்ட் வேறு என்னென்னலாம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐ வில் மீட் யூ இன் அனதர் வீடியோ செஷன் அண்ட் லைவ் 6:30க்கு இருக்குது, டெய்லி இருக்குது. அட்டென்ட் பண்ண மறந்துடாதீங்க. யூ கேன் டூ. ஓகே, சூப்பராக நீங்கள் வந்து மார்க் வாங்கலாம், உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். பை யுவர் ஷ்ராவணி மேம். டாடா.